Praise be to the name of our triune God, the Father, the Son, the Holy Spirit, yesterday, today and forevermore. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற சர்வ வல்ல தேவன் ஆகிய பிதாவினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I welcome all to you this video teaching. இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். அவைகளுக்காக உங்களை வரவேற்கிறேன். I hope you are doing well by the grace of our God. நீங்கள் தேவனுடைய கிருபையினாலே நன்றாக இருக்கிறீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். Today we are going to speak about the concept of evil and suffering in this world. இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கிற காரியம் என்னவென்றால் தீமைகளை குறித்தும் பாடுகள் வேதனைகளை குறித்தும் இந்த உலகத்திலே நடக்கிற இந்த காரியங்களை குறித்தும் நாம் பார்க்க இருக்கிறோம். Or to put it in another way, why does a good God, a omnipotent God, an omniscient God allows evil and suffering in this world? இன்னும் மறுமுனையிலே பார்க்க வேண்டுமானால் எதற்கு இந்த அன்புள்ள தெய்வம் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் இந்த தீமையான காரியங்களையும் பாடுகளையும் இவ்வுலகிலே அனுமதிக்கிறார் என்கிறதை நாம் பார்க்க இருக்கிறோம். Why God allows evil and suffering? ஏன் தேவன் இந்த தீமையான காரியங்களை அனுமதிக்கிறார் என்றும் from a biblical perspective, வேதாகம முறையிலிருந்து இவைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். Today many questions are asked by people irrespective of color, race, creed, religion, denomination, etc. concerning this very question. இன்றைய நாளிலும் இந்த தலைப்பை குறித்து இந்த தீமை மற்றும் பாடுகளை குறித்து பல விதங்களிலே பல கோணங்களிலே பலவிதமான நபர்கள் பல கேள்விகளை கேட்பது வழக்கமாக இருக்கு. In every century this question has been raised in every place. இது இந்த நூற்றாண்டில் மட்டுமல்ல, இந்த கேள்வி இது பல நூற்றாண்டுகளாக இந்த கேள்வி மறுபடியும் எழுகிறதை நாம் காண்கிறோம். As Christians who claim that God is a good God, God is an omnipotent God, omniscient God, omnibenevolent God, at the same time admits the presence of the evil and suffering, we should provide a credible answer to this question. கிறிஸ்தவர்களாகிய நாம் எண்ணுவது என்னவென்றால் நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், நம்முடைய தேவன் சர்வ அன்புள்ளவர், அவர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறவர் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் அதே வேளையில் இந்த பாடுகள் இந்த வேதனைகள் வழியாக நாம் கடந்து செல்கிற வேளையிலே இப்படி எழும்புகிற கேள்விகளுக்கும் நாம் பதில் கொடுக்க கடமைப்பட்டுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். A variety of questions. I'm going to list out some of the questions. பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கிறது. நான் உங்கள் மத்தியிலே அந்த கேள்விகளை படிப்படியாக சொல்லி அதற்கு பதில் தர வேண்டும் என்று விரும்புகிறேன். Question number 1. முதல் கேள்வி என்னவெனில், if God is love, why is there so much evil and suffering in the world? தேவன் அன்புள்ளவராக இருப்பாரானால் பின்பு ஏன் இந்த உலகத்தில் அநேக விதமான தீங்குகளும் மேலும் பாடுகள் வேதனைகளும் இருக்கிறது? The Bible says that God is love. வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாக இருக்கிறார் என்று. If God is love, why is there evil? தேவன் அன்பாக இருக்கிறார் எனில் பின்பு எதற்கு தீமைகள் அல்லது தீங்குகள்? The second question is, இரண்டாவது கேள்வி என்னவெனில், the torture of the innocent people. கள்ளம் கபடம் இல்லாத பிள்ளைகளுக்கும் அநேக விதமான பாடுகள் ஏன் வருகிறது என்றும். It doesn't matter if a terrorist will suffer. ஒரு தீவிரவாதி ஒரு பாடுகள் வழியாக அல்லது ஒரு வேதனை அவன் அனுபவிப்பான் எனில் அது ஒரு பெரிய காரியம் அல்ல. But innocent people, for example children, when they suffer, we generally people tend to ask the question, why does the innocent people suffer? ஆனால் அதே வேளையில் ஒரு கள்ளம் கபடமற்ற எந்தவித கலங்கமும் இல்லாத மனதையுடைய சிறு குழந்தைகள் போல இருக்கக்கூடிய அநேக நபர்களும் இந்த பாடுகள் வேதனை வழியாக கடந்து செல்கிற வேளையிலே நம்முடைய மனதிற்குள்ளாக அநேக கேள்விகள் எழும்புகிறதை நாம் காண்கிறோம். The third question is concerning the animal suffering. Why do animals suffer? மூன்றாவது கேள்வி என்னவெனில், ஏன் இந்த மிருகங்கள் அப்பாவி மிருகங்கள் ஏன் அவ்வளவு வேதனைப்படுகிறது என்று நமக்கு ஒரு கேள்வி எழலாம். In the beginning of 2020 the Australian wildfire has killed millions of wild animals. 2020 ஆண்டினுடைய தொடக்கத்தில் நாம் ஒரு செய்தியை நாம் கேட்டறிந்தோம். ஆஸ்திரேலியாவிலே உள்ள ஒரு காட்டுப்பகுதியில் அநேக மிருகங்கள் சீரழிந்து அவைகள் கொலை செய்யப்பட்டது என்று. The next question is, why do bad things happen to good people? அடுத்த கேள்வி என்னவெனில், ஏன் நீதிமான்களுக்கும் பலவிதமான பாடுகள் வேதனைகள் தீங்குகள் வருகிறது என்று.
if a bad person suffers, it is okay, but a righteous person suffers. Why does that happen? You might have asked this question too. ஒரு துன்மார்க்கனுக்கு ஒரு கெட்ட காரியம் நடக்குமானால் ஒரு வேதனை வழியாக கடந்து செல்வானால் அது இயல்பு. ஆனால் அதே வேளையில் ஒரு நீதிமானாகிய ஒரு நல்லவனுக்கு ஒரு கேடான ஒரு காரியம் நடக்கும் எனில் அது நமக்குள்ளாக ஒரு கேள்வி எழுப்பக்கூடியதாகவே இருக்கிறது. The next question is, did God himself created evil or just allows it in time? நான்காவது அடுத்த கேள்வி என்னவெனில், தேவனே இந்த தீமையான காரியங்களை உருவாக்கினாரா அல்லது அவைகளுக்கு அவர் அனுமதி அளிக்கிறாரா? The next question is it good to suffer? அடுத்த கேள்வி என்னவெனில், நாம் பாடு அனுபவிப்பது நல்லதா? And the last question is, does Satan have authority over the world? கடைசி கேள்வி என்னவெனில், சாத்தானிற்கு இந்த உலகத்தின் பால் அதிகாரம் இருக்கிறதா? These questions are raised by people who believe in God, who believe in the inerrancy of the Holy Bible. இந்த கேள்விகள் எல்லாம் யாருக்கு எழுகிறது எனில், வேதத்தை படிக்கிறவர்களுக்கும் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்குமே இந்த கேள்விகள் எழும்புகிறது. But Bible has answers. ஆனால் வேதமானது இந்த அத்தனை கேள்விகளுக்கும் மிக தெளிவாக பதிலளிக்கிறது. Before moving to any further, நாம் அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பு we are going to see another group of people. இன்னொரு வகையான ஒரு குழுவை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். We call them as atheists. நாம் அவர்களை நாத்திகர்கள் என்று கூறுவோம். They are those who claim that there is no such thing as God or an intelligent being beyond human beings. அவர்களுக்கென்று தனிப்பட்ட ஒரு கோட்பாடை வைத்துக் கொள்கிறார்கள். அது என்னவெனில், கடவுள் என்பவர் ஒருவர் இல்லை என்பதே. They propose that the problem of evil or the existence of evil itself is a logical contradiction regarding the existence of God. கடவுள் ஒருவர் இருப்பாரானால் பின்பு ஏன் இந்த தீமையான காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய ஒரு கோட்பாடாகவே இருக்கிறது. So they come to the conclusion that because there is evil, that there is no God. அவர்கள் முடிவாக சொல்லுகிற காரியம் என்னவெனில், தீமையான அல்லது தீங்கான காரியம் உலகத்தில் இருக்குமானால் பின்பு கடவுள் என்பவர் எதற்கு இருக்கிறார், அவர் இல்லை என்று அவர்கள் முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். They also propose some arguments that because there is evil, that there is no God. அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவெனில், தீங்கு இருப்பதனால் கடவுள் இல்லை என்ற ஒரு கொள்கைக்குள்ளாக கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். They are giving some arguments, providing some arguments for their case. இதற்காக அவர்கள் பலவிதமான வாதங்களை முன்வைக்கிறதை நாம் காண்கிறோம். They ask that, அவர்கள் கூறுகிற காரியம் என்னவெனில், if suppose we take that God exists, இப்பொழுது கடவுள் இருக்கிறார் எனில், we assume that God exists, இப்போது கடவுள் இங்கே இருக்கிறார் எனில், that God must be omnipotent, omnibenevolent and omniscient. Omnipotent in the sense he is all powerful, omnibenevolent in the sense he is all loving, and omniscient means he is all knowing. கடவுள் என்பவர் அவர் ஒரு சர்வ வல்லமை உள்ளவராக அல்லது சர்வ அன்புள்ளவராக அல்லது சர்வ ஞானியாக இருந்திருப்பார் எனில், இந்த தீமையான காரியங்களை அவர் அனுமதிக்க கூடுமா, அவர் முடியுமா என்று ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். Because an omnipotent being has the power to prevent that evil from coming into existence. ஏனெனில் சர்வ வல்லமை உள்ள ஒரு கடவுள் இருப்பாரானால் அவர் எப்படி இந்த காரியங்களை அவர் அனுமதிக்க முடியும்? An omnipotent being would want to prevent all evils. கடவுள் சர்வ அன்புள்ளவராக இருப்பாரானால் தன்னுடைய சிருஷ்டிப்பிர்கள் மேல் அவர் அன்புள்ளவராகத்தானே இருக்க வேண்டும். அவர் எப்படி அந்த அன்புள்ள தெய்வம் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை அனுமதிக்க முடியும் என்று கேள்வி கேட்கிறதை நாம் காண்கிறோம். An omniscient being knows every way in which evils can come into existence and knows every way in which those evils could be prevented. சர்வ ஞானி என்று கடவுளை நாம் சொல்லுவோமானால் அவருக்கு வருங்காலத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாமே தெரியுமே, பின்பு அவர் எல்லா காரியங்களிலும் தன்னுடைய சிருஷ்டிப்புகளை காப்பாற்றி இருக்க கூடுமே என்ற ஒரு வாதத்தையும் அவர்கள் வைக்கிறதை நாம் காண்கிறோம். The God, தேவன், they always target the biblical God. எப்பொழுதுமே அவர்கள் இந்த வேதம் சொல்லுகிற அந்த தேவனுக்கு முரணான காரியங்களை முன்வைத்து பேசுகிறதை நாம் இங்கொன்றும் அங்கொன்றுமாக கேள்விப்படுகிறோம். So they say that அவர்கள் கூறுகிற காரியம் என்னவெனில், if God is omnipotent, omnibenevolent and omniscient, he must have prevented it and he will prevent it and he will decide to prevent it.
தேவன் சர்வ வல்லமையுள்ளவராக சர்வ ஞானியாக அவர் மிகுந்த கருசனை உள்ள ஒரு கடவுளாக இருப்பார். ஆனால் அவர் நிச்சயமாக தன்னுடைய ஜனங்களை அவர் காப்பாற்றியிருக்க வேண்டும் அல்லவா என்கிற ஒரு காரியத்தை அவர்கள் அடிக்கடி முன்வைக்கிறதை நாம் காண்கிறோம். But they say that the exact opposite is happening in this world. ஆனால் அவர்கள் சொல்லுகிற காரியத்திற்கு முரணாகவே இந்த நாளிலும் இந்த காலகட்டங்களிலும் நடந்து வருகிறதை நாம் காண்கிறோம். So they came to the conclusion that evil exists, so God does not exist. அதனால் அவர்கள் முடிவாக கூறுகிற காரியம் என்னவெனில், இந்த உலகிலே தீமையான காரியம் அதிகமாக இருப்பதால் தேவன் ஒருவர் இல்லை என்ற ஒரு முடிவான நிலைக்கு வந்து விடுகிறதை நாம் காண்கிறோம். But we are going to prove that this is not true. ஆனால் நாம் இந்த நாளில் நாம் பேச இருக்கிற காரியங்கள் மூலமாக, வேதத்தின் மூலமாகவும் இந்த காரியம் சரியான அல்ல என்பதை நாம் நிரூபிக்க போகிறோம். I am going to present you that the biblical God indeed exists, but also evil also exists, but at the same time God has a plan in the existence of evil. இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற காரியம் என்னவெனில், இந்த உலகிலே தேவன் பாடு மற்றும் தீமையான காரியங்களை அவர் அனுமதிக்கிறார் என்றும், அவர் திரைமறைவிலிருந்து சகல காரியங்களும் அவர் செய்கிறார் என்பதையும் குறித்து நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். With the exclusion of Christianity, most non-Christian religion and philosophies were attempts to explain the existence of evil. கிறிஸ்தவர்கள் அல்லாத, பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் அல்லாத புற மதத்தினரும் வெறும் தத்துவங்களை பேசுகிற அநேக தத்துவ ஞானிகளும் இந்த தீங்கான காரியங்களை குறித்து பேசி அவைகள் இந்த உலகத்திலே இருக்கிறதை முன்வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். We see dualism, that there is two equal powers, good and evil. நாம் இரட்டை கொள்கைகளை நாம் பார்க்கிறோம். அதிலே தீமையான காரியங்களும் இருக்கிறது, நன்மையான காரியங்களும் இருக்கிறது. இரட்டை கோட்பாடு என்று அவைகள் நாம் கூறுவோம். That will always exist. அது எப்பொழுதுமே இந்த உலகத்திலே இருக்கிறது. Dualism says like that. இரட்டை கோட்பாடு இவைதான் விளக்குகிறது. And polytheism, the belief in many gods, some gods are good, some gods are evil, they will continue to battle. பல தெய்வ கொள்கை, அதாவது பல தெய்வங்கள், பல தெய்வ கொள்கைகள் கொண்டு முன் செல்பவர்கள் இந்த காரியத்தை அதிகமாக முன்னிறுத்தி பேசுகிறதை நாம் காண்கிறோம். And there are others from the Eastern pantheism, Eastern religions, and in the Christian science they say that evil is just an illusion, that is not a real thing, that is only running in your mind, there is no such thing as evil at all. ஈஸ்டர்ன் பாந்தசிசம் என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் என்ன சொல்லுகிறது என்னவெனில், தீமையான காரியங்கள் வெறுமனே ஒரு மாயை என்ற ஒரு கொள்கையை அவர்கள் முன்வைத்து பேசுகிறதை நாம் காண்கிறோம். Then there is evolutionism that says that evil is the result of an imperfect world operating randomly. சமநிலை இல்லாத உலகம் தன்னில் தானே இயங்குகிறது என்ற ஒரு கொள்கையோடு இயங்குவது இந்த எவல்யூனிசம் என்கிற அந்த கோட்பாடு. And then there is Buddhism that says that evil is the result of our human desires. புத்திசம் இந்த தீமையான காரியங்களை குறித்து பேசுகிற வேளையிலே அது மனிதனுடைய சுய ஆசையின் விளைவாக வருகிறது என்பதை அது விளக்குகிறது. And then there is reincarnation that says that evil is the result of bad karma in a previous life. You lived previously, you had a bad previous life, so that bad karma follows you, that will continue until you are liberated from that karmic cycle. ரீஇன்கார்னேஷன் என்கிற அந்த கோட்பாட்டை கைப்பிடித்து செல்கிறவர்கள் ஜென்மமாக தொடர்கிற அந்த பாவத்தை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள். பழைய அவதாரத்திலே இந்த பாவத்தை செய்தபடியினாலே இந்த புதிய அவதாரத்திலே இந்த விதமான தீமையை அனுபவிக்கிறார் என்கிற ஒரு கொள்கையை அவர்கள் முன்வைத்து பேசுகிறார்கள். And finally, then there is Islam that says that evil is the punishment for an ungodly life. இறுதியாக இந்த இஸ்லாமிக் கொள்கைகளை உடையவர்கள் என்ன கூறுகிறார்கள் எனில், நீங்கள் அனுபவிக்கிற தீமை எதன் விளைவாக எனில் உங்களுடைய துன்மார்க்கமான ஜீவியத்தின் அடிப்படையிலே நீங்கள் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை அனுபவிக்கிறீர்கள் என்று அவர்கள் விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். So until now we have discussed the questions raised by Christian fellow believers and from the atheists and from various other world views and religious people. தற்போது வரை நாம் பேசிக்கொண்டிருக்கிற காரியம் என்னவெனில், கிறிஸ்தவத்திலும் மேலும் நாத்திகர்கள் மத்தியிலும் பிற மதத்தினர் எழுப்புகிற இந்த தீங்கான இந்த பாடுகள் வேதனைகள் மத்தியில் அவர்கள் எழுப்புகிற கேள்விகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம்.
Does the Bible have any answers concerning this evil? நாம் கேட்கலாம், இது வேதத்தில் இதற்கான பதில் ஏதேனும் இருக்கிறதா என்று. Yes, certainly. நிச்சயமாக வேதத்தில் இதற்கு அநேக பதில்கள் இருக்கிறது. Before providing a solution for the problem of evil, first the Bible declares and admits that evil is existent in this world. பாடுகள், வேதனைகளிலிருந்து நாம் எவ்வாறு வெளியே வருவது என்பதை குறித்து நாம் பேசுவதற்கு முன்பாக இந்த பாடுகள், வேதனைகள் இந்த உலகத்திலே இருக்கிறது என்கிற கருத்தை இந்த வேதம் எவ்வாறு சொல்கிறது என்பதை நம் வேதத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். Let me read a scripture from the Holy Bible. Psalms chapter 40 verse 12. For innumerable evils have compassed me about, mine iniquities have taken hold upon me, so that I am not able to look up. They are more than the hairs of my head, therefore my heart faileth me. சங்கீதம் 40வது அதிகாரம் 12வது வசனத்திலே பக்தன் இவ்வாறு பாடுகிறார், எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரும் அதிகமாக இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. Let me read you another scripture reference, the book of Jeremiah chapter 15 verse 18. நான் இன்னொரு வேதத்திலிருந்து இன்னொரு வசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15வது அதிகாரத்தினுடைய 18வது வசனம். Why is my pain perpetual and my wound incurable, which refuseth to be healed? Will thou be altogether unto me as a liar and as waters that fail? என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானே. நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போலவும் இருப்பீரோ. Another verse, Romans chapter 8 verse 22, an excellent example of the concept of evil. அடுத்த ஒரு வசனம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதுகிற வேளையிலே 8வது அதிகாரத்தினுடைய 22வது வசனத்திலே அவர் மிகவும் தெளிவான எடுத்துக்காட்டு இந்த இடத்துல அவர் விளக்குகிறார். For we know that the whole creation groaneth and travaileth in pain together until now. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சகல சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. So that we know that the Bible doesn't cover up the concept or doesn't try to hide the concept or doesn't try to nullify the concept of evil, but it openly agrees and declares that evil is currently prevalent upon this age. வேதம் ஒருபோதும் இந்த தீமையான காரியங்கள் வராதென்றோ அவைகளை ஒளித்தோ மறைத்தோ ஏதோ ஒரு வகையில் அவைகளை ஒளித்தோ இவைகளை பேசவில்லை. அவைகள் முற்றிலுமாக இவைகளை நாம் சந்திக்க வேண்டும், இவைகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதை அது திட்டம் தெளிவுமாக புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் அவைகள் விளக்குகிறது. Then what is actually evil? அப்படியானால் உண்மையாகவே தீமை என்றால் என்ன? Each person has his own unique has his own definition concerning the concept of evil. நீங்க ஒவ்வொருவரும் இதற்கென்று தனிப்பட்ட முறையிலே ஒரு விளக்கத்தை நாம் கொடுக்கலாம். Some people could even say that I didn't catch the bus in the right time, that is evil for me. சிலர் கூறலாம், எனக்கு கரெக்டான சரியான வேளையிலே இந்த ஒரு பேருந்தை எனக்கு பிடிக்க முடியவில்லை, அது ஒரு தீமையான காரியம் என்று அவர்கள் கூறலாம். This food doesn't taste good, this is evil. இந்த சாப்பாடு எனக்கு ருசிகரமாக இல்லை, இது தீமையான காரியம் என்று சிலர் கூறலாம். I don't have enough money, that is evil. எனக்கு போதுமான அளவுக்கு செல்வம் ஐஸ்வர்யம் இல்லை, அது எனக்கு ஒரு தீமையான காரியம் என்று சிலர் கூறலாம். I don't have a good house, that is evil. எனக்கு வீடு இல்லை, அது ஒரு தீமையான காரியம். I don't have a good health, that is evil. எனக்கு போதுமான ஆரோக்கியம் இல்லை, அது ஒரு தீமையான காரியம் என்று கூறலாம். My enemies are prospering, that is evil. என்னுடைய எதிரிகள் செழித்து மேலோங்கி வளருகிறார்கள், அது ஒரு தீமையான காரியம் என்று கூறலாம். Nothing is happening according to what I desire, that is evil. என்னுடைய விருப்பத்திற்கு மாறாகவே சகல காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது, அது ஒரு தீமை என்று அநேகர் கூறலாம். Each one has his own definition. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையிலே இந்த தீமையான காரியத்தை குறித்து தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கத்தை கொடுக்கலாம். A simple definition would be evil is the lack of what is good and the lack of what is needed for an abundant, fulfilling, happy life. தீமையான காரியம் என்பது என்னை பொறுத்த அளவிலே வேதத்தை சார்ந்தவனாக நான் பேசுகிற வேளையிலே இந்த தீமையான காரியம் என்பது நன்மைக்கு புறம்பானதும் எது தேவையோ அந்த தேவையான காரியங்கள் நடக்காததுமே தீமையாகவே விளங்குகிறது. Blindness, because
sight is good. பார்ப்பது ஒரு நன்மையான காரியம், ஆனால் பார்வை இல்லாமல் இருப்பது ஒரு தீமையான காரியமாக இருக்கிறது. Also, hunger is evil because food is good. பசி என்பது ஒரு தீமையான காரியம், ஏனெனில் ஆகாரம் என்பது ஒரு நன்மையான காரியமாக இருக்கிறபடினால். Disease is evil because health is good. நோய் என்பது ஒரு தீமையான காரியம், ஏனெனில் ஆரோக்கியம் நல்லதாக காணப்படுகிறதால். So what we can say is, அதனால் நான் கூறுகிற காரியம் என்னவெனில், the exact opposite of what is goodness is evil. நன்மைக்கு முரணான எந்த காரியமாக இருந்தாலும் அவை தீமையாக இருக்கிறது. So what is goodness? அப்படியானால் நன்மையான காரியம் என்றால் என்ன? I can say that what God defines as good, consistent with his nature and purposes, is good. தெய்வத்தினுடைய ஆதீனத்தின் பிரகாரமாக அவருடைய நோக்கமும் அவருடைய திட்டமும் எப்பொழுதுமே நன்மையாகவே இருக்கிறது. Because we read in the first chapter of the Holy Bible that God created everything in 6 days and he saw everything and declared it as good. நாம் ஆதியாகம புத்தகத்திலே வாசிக்கிற வேளையிலே தேவன் எல்லாவற்றையும் படைத்து விட்டு இது நல்லது என்று அவர் கண்டார் என்னும் வேதத்திலே வாசிக்கிறோம். Also the Bible says in Psalms 4:5 that God is good. மேலும் சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீத புத்தகத்தில் 5வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலே சொல்லுகிறார், தேவன் நல்லவராக இருக்கிறார் என்று. Until now we have seen that there are many questions concerning the concept of evil. தற்போது வரை இந்த தீமையான காரியங்களை குறித்து பலவிதமான விவாதங்கள் நடந்து வருகிற வேளையிலே there are people who say that there is no God because there is evil. அநேகர் கூறுகிற காரியம் தீமையான காரியங்கள் இருக்கிறபடியினாலே தேவன் ஒருவர் இல்லை என்று. And there are those who present many unbiblical arguments for the existence of evil. வேதத்திற்கு ஒவ்வாத சில காரியங்களை அநேகர் விவாதிக்கிறதையும் இந்த தீமையான காரியங்களை குறித்து விவாதிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். And also that the Bible admits the presence of evil, and also the Bible defines what is evil and what is good. வேத புத்தகம் இந்த தீமையான காரியங்கள் இருக்கிறது என்றும் அதற்கான வழிகளையும் திட்டமும் தெளிவுமாக அவைகள் விளக்குகிறது. And now we will move on to the different kinds of evil. இந்த வேளையிலும் தற்போது நாம் இந்த தீமையான காரியங்களுடைய வகைகளை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். We can categorize the concept of evil into 4 different categories. நாம் இந்த தீமையான காரியங்களை குறித்து 4 விதமாக பிரித்து பகுத்து நாம் பார்க்க முடியும். The first is physical evil or natural evil. முதலாவது காரியம் இயற்கை சம்பந்தப்பட்ட சில தீமைகள் அல்லது நம்முடைய உடல் சம்பந்தப்பட்ட சில தீமைகள். Basically that is caused by ignoring natural laws. இவைகள் எவ்வாறு நடக்கிறது எனில், நாம் இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் செய்கிற வேளையிலே அந்த தீங்குகளை நாம் அனுபவிக்கிறோம். For example, accidents. சில விதமான விபத்துகள். Because two physical objects cannot occupy the same place at the same time. 2 பொருட்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் ஒருபொழுதும் இருக்க முடியாது. That attempt would result in accident. இந்த காரியம் அப்படி ஒரே இடத்தில் இருக்க அவைகள் விரும்பமானால் அங்குதான் விபத்து நேரிடுகிறது. Volcanic eruptions, சில விதமான எரிமலை வெடிப்புகள், tsunamis, நாம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக சந்தித்த ஆழி பேரலை, natural disasters, சில இயற்கை பேரிடர்கள், tornadoes, சுழலிகள், viruses, சில விதமான நுண்கிருமிகள், flood, வெள்ளங்கள், diseases, நோய்கள். these all occur because of ignoring the natural laws. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சிலவைகள் நடப்பதனாலே இவ்விதமான தீங்குகளை நாம் அனுபவிக்கிறோம். And second, there is moral evil. இரண்டாவது காரியம் அறநெறி தீங்குகள். That is primarily caused by violating God's moral laws that is provided in the Holy Bible. தேவனால் கொடுக்கப்பட்ட சில கட்டளைகளும் கற்பனைகளும் நாம் மீறுகிற வேளையிலே நாம் அப்படிப்பட்ட சில தீங்குகளை சந்திக்க நேரிடக்கூடும். Wickedness, sin, selfishness, pride, lust, hatred, sinful, anger and so on. அநேக காரியங்கள் நாம் இதிலே கூற முடியும். துன்மார்க்கமான ஒரு ஜீவியம், பாவம், சுயநலம், மேலும் பெருமை, இச்சை, கசப்பு,
கோபம், இப்படிப்பட்ட சில மாம்சீக காரியங்கள் நம்மை இப்படிப்பட்ட தீங்குக்குள்ளாக நடத்துகிறது. Apostle Paul clearly identifies that in the book of Galatians chapter 6 and Romans chapter 3. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை குறித்து திட்டம் தெளிவாக கலாத்தியர் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே விளக்குகிறார். And also our Lord Jesus Christ elucidates that in his by saying that what comes out of his mouth causes evil. இயேசு கிறிஸ்து இதை குறித்து விளக்குகிற வேளையிலே மார்க்கின் புத்தகம் 7வது அதிகாரம் 20 முதல் 23 வரை வாசிக்கிற வேளையிலே அங்கு அவர் கூறுகிற காரியம் என்னவெனில், வெளியே இருந்து உள்ளே செல்கிறது அல்ல, உள்ளிருந்து எவைகள் வெளியே வருகிறதோ அவைகளே பலவிதமான தீங்குகளை ஏற்படுத்துகிறது என்று. So evil is also caused by man's wickedness, that is by violating the God's moral standards. தேவனுடைய சில கற்பனைகளுக்கும் சில நியமங்களுக்கும் முரணான சில காரியங்களை மனிதன் செய்கிற வேளையிலே அங்கு நாம் சில தீமையான காரியங்களை சந்திக்க கூடும் என்று வேத புத்தகம் திட்டம் தெளிவுமாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். And third, that there is supernatural evil, that is beyond natural ability, evil is occurring. மூன்றாவது காரியம் என்னவெனில், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில தீமைகளை நாம் சந்திக்கிறோம். That is primarily because of the Satan and his demonic activities. அவைகள் பொதுவாக இதனால் நடக்கிறது எனில் சாத்தானாலும் அவனால் உண்டாக்கப்பட்ட சில கிரியைகள் மூலமாகவும் அவைகள் நடக்கிறது. Isaiah chapter 14 verse 11 to 14 speaks about the evil operated, the evil occurring from the side of Satan through the king of Babylon, behind the king of Babylon. ஏசாயா 14வது அதிகாரத்தினுடைய 11 முதல் 14 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிற வேளையிலே அங்கு சாத்தான் பாபிலோன் ராஜாவினுடைய பின்புறமாக இருந்து செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். And in Ezekiel chapter 28 he is operating behind the king of Tyre. எசேக்கியேல் 28வது அதிகாரம் 13, 14 மற்றும் 17வது வசனங்களை நாம் வாசிக்கிற வேளை அங்கு தீரு ராஜாவின் பின்பாக இருந்து சாத்தான் செயல்படுகிறான் பார்க்கிறோம். And in Luke chapter 4 verse 5 to 6 says that Satan is operating behind the worldly politics and wealth. லூக்கா சுவிசேஷன் புத்தகம் 4வது அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே சாத்தான் இந்த உலக கோட்பாடுகளுக்கு பின்பாக, உலக அரசியல்களுக்கு பின்பாக, உலக செழிப்பிற்கு பின்பாக இருந்து செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். And in 1 John chapter 5 verse 19 says that Satan is behind the world system. 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே இந்த ராஜ்யத்தை சேத்தன், இந்த ராஜ்யத்தை சாத்தான் அவனுடைய ஆளுகைக்கு உட்படுத்தி அந்த ராஜ்யத்திற்குள்ள அவன் கிரியை செய்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். And fourthly, some theologians propose that there is an eternal evil called the evil of hell. நரகம் என்ற ஒன்று நித்திய தீங்காக இருக்கிறது என்று சில இறையியலாளர்கள் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். So evil occurs because of violation of natural laws. அதனால் தீமையானது நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை செய்கிற வேளையிலே அங்கு நடக்கிறது என்றும், and also by violating God's moral standards as outlined in the Holy Bible. தேவன் விதித்திருக்கிற வேத வசனத்திலே அவர் எழுதி கொடுத்த கற்பனைக்கு முரணான காரியங்களை நாம் மனித குலம் செய்கிற வேளையில் அங்கு சில தீமைகளை மனித குலம் சந்திக்கிறது என்றும், and also by supernatural powers, mainly by Satan and his demonic agents. இன்னும் சாத்தானும் அவனுடைய சில கிரியைகளும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்களையும் அவன் நிகழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாக வருகிற தீமைகளையும் நாம் சந்திக்கிறோம். So we should have a clear understanding that there is evil in this world. அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவெனில், இந்த உலகத்திலே தீங்குகள் இருக்கிறது என்றும், and also that we should only know about evil through his God's written revelation. தேவன் எழுதி கொடுத்த அந்த தெய்வீக வெளிப்பாட்டின் மூலமாகவே இந்த தீங்கான காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்றும், not by through some people's ideologies, பலவிதமான தத்துவ கோட்பாடுகள் மூலமாக இவைகளை நாம் புரிந்து கொள்ள முடியாது என்றும், and also evil comes through humans through different means and mediums. இன்னும் இந்த மனித குலத்தை இந்த தீமையான காரியங்கள் பலவிதமான வழிகளிலே அவைகள் சந்திக்கிறது என்றும் நாம் புரிந்து கொள்ள முடியும். Atheists also agree that evil exists in this world as we do. நாத்திகர்களும் இந்த உலகத்திலே தீங்குகள் இருக்கிறது என்பதை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். But the major difference that separates the two of us is, அவர்களையும் நம்மையும் பிரிக்கிற ஒரே ஒரு காரியம் என்னவெனில், they say that God does not exist, we say that
God does exist and also God allows evil. அவர்கள் நாத்திகர்கள் கூறுகிற காரியம் என்னவெனில், தேவன் இல்லை என்ற மறுப்பு கோட்பாட்டையும் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் என்னவெனில், நாத்திகர்கள் பொதுவாக தேவன் இல்லை என்ற ஒரு கொள்கையை கொண்டுள்ளார்கள். ஆனால் நாமோ தேவன் இதற்கு பின்பாகவே இருக்கிறார் என்றும் தேவனை இவைகளை அனுமதிக்கிறார் என்பதையும் நாம் விசுவாசிக்கிறோம். Not only we should have a clear perspective on the concept of evil, but also we should have a clear perspective concerning the existence of God from the Holy Bible. தீமையான காரியங்களை குறித்து நமக்கு தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாவிட்டாலும், இந்த தீமையான காரியத்திற்கு பின்பாக தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற ஒரு தெளிவும் திட்டமான ஒரு காரியம், ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்க வேண்டும். Atheists say that நாத்திகர்கள் கூறுகிற காரியம் என்னவெனில், because evil exists in different mediums, God should not exist or God does not exist. பலவிதமான தீங்குகளை நாம் சந்திக்கிற காரியங்கள் வருகிற வேளையிலே இந்த நாத்திகர்கள் கூறுகிற காரியம் என்னவெனில், தேவன் இல்லை என்பதே. But we say that God does exist. ஆனால் நாம் கூறுகிற காரியம் என்னவெனில், தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதே. The same Bible which says that evil does exist and evil comes through various means and mediums declares that God indeed exists. இதே வேத புஸ்தகமே சொல்லுகிறது, நாம் பலவிதமான தீமைகளை சந்திக்க வேண்டும் என்றும், இந்த தீமைகள் பலவிதங்கள் நம்மை சந்திக்கிறது என்றும் நாம் இதே வேத புஸ்தகம் கூறுகிற வேளையிலே தேவனும் இருக்கிறார், தேவனும் திரைமறைவிலே செயல்படுகிறார் என்பதையும் இந்த வேத புஸ்தகமே கூறுகிறது. The Bible does not attempt to prove the existence of God, but it declares the existence of God. வேத புஸ்தகம் தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க முயற்சிக்கவில்லை, மாறாக அது தேவன் இருக்கிறார் என்பதே ஒரு திட்டம் தெளிவுமாக கூறுகிறது. This is very important. இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். You are not going to get the solution for the existence of evil just by accepting the fact that there is evil. நாம் இந்த உலகத்திலே சில தீமையான காரியங்களை சந்திக்கிற பொழுது அந்த தீமையான காரியங்களை நம்புவதனால் மட்டும் நமக்கு தீர்வு கிடைத்து விடாது. But we have to look upon the solution. The only solution is by accepting the fact that God indeed exists and He has a great plan in reversing the evil. ஆனால் இந்த தீமையான காரியங்களை நாம் சந்திக்கிற வேளையிலே இதற்கு பின்பாக தேவன் இதை குறித்தான ஒரு திட்டமும் இதை குறித்தான ஒரு நோக்கமும் இருக்கிறதே என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. God exists. தேவன் உயிரோடு இருக்கிறார். The biblical God is full of divine omni attributes, that is omnipresence, omnipotent, omniscience and all fullness of divine attributes. தேவன் தெய்வீக சில குணாதிசயங்களோடு அவர் சர்வ ஞானியாக, சர்வ வல்லமை உள்ளவராக, சர்வ அன்புள்ளவராக நீக்கமற நிறைந்திருக்கிறார். That is outlined throughout the Holy Bible. இதிலே நாம் வேத புத்தகத்திலே ஒரு நூலிலே போல நாம் பார்க்கிறோம். This may seem contradictory to you. இது ஒருவேளை உங்களுடைய வாழ்விலே ஒரு முரணாக காணப்படலாம். God exists. தேவன் இருக்கிறார். He is omnipotent. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். He is omniscient. அவர் சர்வ ஞானி. He is omnibenevolent. அவர் சர்வ அன்புள்ளவர். But at the same time evil also exists in this world. ஆனால் அதே வேளையில் இந்த உலகத்திலே தீமையான காரியங்கள், தீங்கான காரியங்களும் இருக்கிறது. Why did God allows that? தேவன் இவைகளை ஏன் அனுமதிக்கிறார்? When people are encountered with the problem of evil, மக்கள் இந்த தீங்குகளை நேர்முகமாக சந்திக்கிற வேளையிலே variety of responses came from every kind of people. பலவிதமான மறுமொழிகள் வருகிறதை நாம் கேட்கிறோம். One example I can quote to you is from Larry King. He is a famous media personality. நான் லாரி கிங் என்கிற ஒரு மனிதனை குறித்து அவர் கூறுகிற சில காரியங்களை குறித்து உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். He is actually an agnostic. Agnostic is one who does not know whether a God exists or not. அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவை சேர்ந்தவர். அவர் என்னவெனில் தேவன் இருக்கிறாரா இல்லையா என்பதை குறித்தான தெளிவான ஒரு புரிதல் இல்லாத ஒரு குழுவை சேர்ந்தவர். He says that
அவர் கூறுகிற காரியம் என்னவெனில், because this concept is seemingly contradictory. On one hand, God is good, omnipotent, omnipresent, omnibenevolent. On other hand, evil is existing and increasing day by day. I can't understand, I can't accept the fact that God exists. அவர் கூறுகிற காரியம் எனில், என்னால் ஒருபொழுதும் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவன் இருக்கிறார் எனில் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று கூறுகிறீர்கள், அவர் சர்வ அன்புள்ளவர் என்று கூறுகிறீர்கள், சர்வ ஞானி என்று கூறுகிறீர்கள். பின்பு ஏன் இந்த தீமையான காரியங்கள் இந்த உலகத்திலே நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது என்பதை அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். There is another kind of response from some group of people. இன்னும் சில விதமான மறுமொழியை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். When bad things happen to good people, they say that God is not omnipotent. ஒரு தீமையான காரியம் ஒரு நீதிமானுக்கு நடக்கிற வேளையிலே ஒரு குறிப்பிட்ட குழுவை சேர்ந்தவர்கள் இப்படியாக கூறுகிறார்கள், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அல்ல என்பதை அது விளக்குகிறது என்று அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். Example is Rabbi Harold Kushner. ரபி ஹெரால்ட் குஷ்னர் என்கிற ஒரு நபர் இந்த காரியத்தை குறித்து அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். So அதனால் when some group of people are encountered with evil, சிலர் இந்த தீமையான காரியங்களை நேர்முகமாக சந்திக்கிற வேளையிலே they conclude that அவர்கள் இப்படியாக முடிவெடுக்கிறார்கள், God should exist, தேவன் இருக்க வேண்டும், but he is not above the power of evil. ஆனால் இந்த தீமையான காரியங்களுக்கு அவர் மேலானவர் அல்ல என்கிற ஒரு முடிவுக்குள்ளாக அவர் சென்று விடுகிறார் பார்க்கிறோம். Some Christians say that we believe in God. கிறிஸ்தவத்தில் உள்ள சிலர் இப்படியாக கூறுகிறார்கள், we believe in God, நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோம், but he is not above my problem. ஆனால் அவர் எங்களுடைய பாரங்களுக்கு எங்களுடைய தீமைக்கு அவர் மேலானவர் அல்ல என்று அவர்கள் கூறுகிறார்கள். In Tamil people used to say like that, அந்த கடவுளே நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. So this is not biblical, but this is exposed by some blind Christians. இது வேதத்திற்கு ஒவ்வாத காரியமே, ஆனால் அவர்கள் ஒரு குருட்டு தன்மையாக இவைகளை புரிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். Another kind of unbiblical response is, இன்னும் வேதத்திற்கு ஒவ்வாத சில மறுமொழியாக கூறுகிற காரியம் என்னவெனில், in theological term that is called open theism. That is, God from experiencing the concept of evil, seeing the concept of evil over time, is gradually increasing in knowledge about the concept of evil, and in future he might take some good steps. தேவன் இன்னொரு விதமான கோட்பாடு உடையவர்கள் இப்படியாக கூறுகிறார்கள், தேவன் இந்த தீமையான காரியங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து வரும் நாட்களிலே அவர் இதற்கான ஒரு தீர்வை எடுப்பார் என்கிற ஒரு கோட்பாடை கொண்டவர்களாக இன்னொரு குழுவினர் இருக்கிறார்கள். He might be omnipotent but not omniscient. அவர் சர்வ வல்லமை உள்ளவர் தான், ஆனால் அவர் சர்வ ஞானி அல்ல என்கிறதை அவர்கள் கூறுகிறார்கள். It will took some time for God. ஏனெனில் அவருக்கே அது பல நாட்கள் எடுக்கிறது, அவரே அதை அலசி ஆராய வேண்டி உள்ளது என்கிற ஒரு கொள்கையை கொண்டவர்கள் இவர்கள். So they say that this is the reason why evil exists in this world even today. அதனால் தான் இவர்கள் கூறுகிற காரியம் என்னவெனில், இதன் காரணமாகவே இந்த உலகத்திலே இன்னும் தீமையான காரியங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். But if that is true, ஒருவேளை இவை உண்மையாக இருக்கக்கூடுமானால், what about the Isaiah chapter 53? ஏசாயா 53 அதிகாரத்தை குறித்து நாம் என்ன கூறுவோம்? That chapter clearly outlines the sufferings of the Messiah and also the resurrection of the Messiah and his coming reign. ஏசாயா 53 அதிகாரத்தை முழுவதும் நாம் வாசிக்கிற வேளையிலே அங்கு மெசியாவினுடைய பிறப்பை குறித்தும் அவருடைய பாடுகளை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் இந்த உலகத்திற்கு வருகிற காரியத்தை குறித்தும் அவர் ஆட்சி செய்கிற காரியத்தை குறித்தும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. Not like that, not like he is learning something. அவர் ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை போல அந்த இடத்துல நாம் எழுத பார்க்கவில்லை. Also, if you read in the book of Revelation, God has clearly outlined and declared and blueprinted the future events of this world. நாம் வெளிப்படுத்தின விஷயத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே வரும் நாட்களில் என்னென்ன நடக்கிறது என்பதை குறித்தான திட்டவட்டமான ஒரு தகவலை நம்ம இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். God is omniscient, not unlike some people claim. அதனால் நாம் தேவன் சர்வ ஞானி அல்ல என்கிற கருத்தை கொண்டவர்களைப் போல அல்ல, அவர் சர்வ ஞானியாகவே எப்பொழுதும் இருக்கிறார். He knows everything. அவர் சகலத்தையும் ஆராய்ந்து வைத்திருக்கிறவர். He has plans for everything. அவர் எல்லாவற்றையும்
திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். Nothing happens apart from his will. அவருடைய சித்தத்திற்கு மாறாக எந்த ஒரு காரியம் நடைபெறுவதில்லை. So அதனால் evil is in the plan of God. இந்த தீமையான காரியமும் அவருடைய திட்டத்திற்குள் அடங்கி இருக்கிறது. Not apart from his hands. அது அவருடைய கரத்திற்கு மாறான ஒரு கிரியை அல்ல. So Christians should not jump to the opposite ends. அதனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் எதிர் மூலைக்கு சென்று விடாது கவனமாக இருப்போம். So we as Christians must be cautious about our understanding on the concept of evil and suffering. ஆகையால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த தீமையான காரியங்களை குறித்து இந்த பாடுகளை குறித்தான புரிந்து கொள்வதிலே மிகவும் மிகவும் கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். We are going to conclude our first session right here. இப்பொழுது நாம் முதல் பாகத்தை நாம் முடித்துக் கொள்ள இருக்கிறோம். And in the next session அடுத்த பகுதியிலே we are going to answer some major questions which we have presented here. அடுத்த பகுதியிலே இங்கே எழுப்பப்பட்ட சில கேள்விகளுக்கு தெளிவான விளக்கத்தை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். The major response is why has God allowed evil to exist? மிக முக்கியமான காரியம் என்னவெனில் தேவன் எதற்காக இந்த தீமையான காரியங்களை அனுமதிக்கிறார்? The relationship between evil and free will. சுயசித்தத்திற்கும் தீங்கிற்கும் உள்ள அந்த ஒரு பிணைப்பை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். The free will and the omnipotence of God. சுயசித்தத்தை குறித்தும் தேவனுடைய அந்த சர்வ வல்லமைத்துவத்தை குறித்தும் பார்க்க இருக்கிறோம். Where did evil originate? எந்த இடத்திலே இந்த தீமையான காரியங்கள் ஆரம்பமானது என்றும் What plans are in God's mind on how to reverse evil? எப்படி இந்த தீமையான காரியங்களை மாற்றி அமைக்க போகிறார் என்பதை குறித்தும் and we are going to answer critics and atheists. சந்தேகம் மற்றும் கேள்வி எழுப்புபவர்களுக்கு தேவையான பதிலை கொடுக்கவும் நாங்கள் திட்டம் பண்ணியிருக்கிறோம். And also we should finally learn some spiritual blessings from suffering and biblical principles from suffering. மேலும் இந்த பாடுகள் வழியாக நாம் எவ்வித ஆசீர்வாதத்தை நாம் பெற்று கொள்ள இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் இறுதியாக பேச இருக்கிறோம். So to recap this session, இந்த காரியத்தை நாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் various people have various questions concerning the existence of evil. வெவ்வேறு வகையான மக்களுக்கு வெவ்வேறு வகையான கேள்விகள் இந்த பாடுகளை குறித்தும் இந்த தீமையான காரியத்தை குறித்தும் எழுகிறது என்றும் primarily within Christians itself, பெரும்பான்மையாக கிறிஸ்தவ கூட்டங்கள் நடுவிலும் இப்படிப்பட்ட கேள்விகள் எழுகிறது என்றும் atheists propose that existence of God and evil is a logical contradiction. நாத்திகர்கள் கூறுகிற காரியத்தை குறித்தும் நாம் பார்த்தோம். And also regarding the various worldviews and religions concerning the problem of evil. இந்த உலகம் இந்த காரியத்தை குறித்து எவ்வாறு பார்க்கிறது என்றும் வேதம் இதை குறித்து என்ன திட்டம் தெளிவாக கூறுகிறது என்பதை குறித்தும் நாம் பார்த்தோம். Then the biblical definition and the examples of the problem of evil and the different kinds of evil. நாம் வெவ்வேறு வகையான தீமையான காரியங்கள் எவ்வாறு நம்முடைய வாழ்விலே நடக்கிறது என்றும் அதை குறித்து வேதம் என்ன கூறுகிறது என்பதை குறித்தும் நாம் தெளிவாக பார்த்தோம். And we also saw that God exists, that is from the first verse of the Bible until the last verse of the Bible declares that God exists. தேவன் இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு வசனத்திலும் தொடக்கம் முதல் முடிவு வரை நாம் பார்த்தோம். And also some responses from people regarding the existence of evil. சில விதமான மறுமொழி இதை இந்த பாடுகளை குறித்தும் இந்த தீமையான காரியங்களை குறித்தும் சிலர் கூறிய மறுமொழியான காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். Finally, unbiblical responses we should be cautious about. வேதத்திற்கு ஒவ்வாத சில காரியங்கள் வருகிற வேளையில் அவைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். We will see the rest in the next session. Until then, God bless you all. Amen. இதை தொடர்ச்சியான சில காரியங்களை அடுத்த பகுதியில் நாம் பார்க்க இருப்போம். அதுவரையிலும் தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.